ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pearl City Sisters. நார்மலாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் சிக்கன் 65 சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ஆயில்லெஸ்ஸாக கம்மியாக குக்கரில் அதை எப்படி இந்த சிக்கனை செய்யலாங்கிறத டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் ஒரு 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் லெக் பீஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பீஸ்னாலும் வச்சு செய்யலாம். இப்போ ஒரு 8 சின்ன வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். லெமனை ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் வத்தத்தூள் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் வீட்டில் அரைச்சது, அந்த கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 பட்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கிடணும். பிறகு 2 டீஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். நிறைய கருவேப்பிலை எடுக்கணும், அப்படின்னா தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு மிளகு வச்சுருக்கேன். இப்போ இந்த நாளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கறியில் இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். வத்தப்பொடி, கார்ன்ஃப்ளவர், நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லெமன் சாறை நல்லா ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இப்போ ஊற வைக்க போகிறோம். இப்போ குக்கர் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து போடலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேகிறதுக்காக குக்கரை மூட போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ குக்கரில் சிக்கன் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம சைடில் இதை வதக்கி வச்சிடலாம். நம்ம நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா நிறைய போடணும். ஒரு 2 மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். பார்த்தீங்களா, நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம குக்கரில் இருக்கிற சிக்கனை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதை கொச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு பெப்பர் தூவிக்கலாம். இப்போ இதில் கூட நீங்கள் காரம், உங்களுக்கு உப்பு, உரைப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, உடையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு.